துலாம் ராசிக்காரர்கள் இந்த ராகு கேது பயிற்சி காலங்கள்ல எந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும்? துலாம் ராசிக்காரர்களுக்கு 5ல் ராகு 11ல் கேது வருகிறது. பாருங்க, 11ல் கேது லாபங்களை வாரி வாரி வழங்க போகிறாரு. 3, 6, 11ல் இந்த ராகு கேது வந்தா நல்லதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்ப 11ல் கேது வர்றதுனால லாபங்கள் அதிகரிக்கும், லாபங்கள் அமோகமாக இருக்கும், தொழில் மூலமான லாபங்கள் வரும், தன்னுடைய சுய முயற்சினாலே லாபங்கள் வரும், மனைவியினால லாபங்கள் வரும், அனைத்து விதமான லாபங்களும் வந்து கொண்டிருக்கும் 11ல் உள்ள கேது பகவானால். ஆனால் 5ல் உள்ள ராகு பகவான் என்ன செய்ய போகிறார்? 5ல் உள்ள ராகு மன தடுமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டு தவறான முடிவுகளை எடுக்க வைப்பார். 5ஆம் இடம் புத்திஸ்தானம், புத்திரஸ்தானம், பதவிஸ்தானம். பதவி மாற்றத்தை கூட சிலருக்கு ஏற்படுத்துவார். உங்களுடைய செயல்பாடுகளினாலேயே உங்களுக்கு பதவி மாற்றம் கூட வரலாம். நீங்கள் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் நீங்கள் தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலமாகவும் இருக்கிறது. பிள்ளைகள் உடல்நலிலும் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்கிறது. ஆதலால் நீங்கள் 5ஆம் இடத்தில் அந்த புத்தி ஸ்தானத்தை வழிபடுத்துவதற்குரிய சந்திர பகவானின் காயத்ரி மந்திரத்தையும், பிள்ளைகளுக்கு நல்லதை ஏற்படுத்தக்கூடிய குரு பகவானுடைய காயத்ரி மந்திரத்தையும், கௌமாரி சப்த கன்னியர்களுடைய காயத்ரி மந்திரத்தையும் 5ஆம் இடத்தில் வரக்கூடிய ராகுவின் காரணமாக தினந்தோறும் சொல்லி வழிபட வேண்டும். 11ஆம் இடத்தில் உள்ள கேது பகவானால் தாராளமாக நன்மைகள் வந்துவிடப் போகின்றன என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம், முதல்ல மனத்தை நிலையாக வைத்திருப்பதற்கு உதவக்கூடியது காரகனாகிய சந்திர பகவான். சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயாத். தாமரை கொடியை கையில் வைத்திருக்க கூடியவனே, தங்க நிறமாக ஜொலித்து கொண்டிருப்பவனே, சந்திர பகவானே, உம்மை போற்றி வணங்குகிறோம், பணிந்து வணங்குகிறோம். எங்களுக்கு திடமான மனோநிலையை அளிப்பீராக. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரஜோதயாத். பின்னர் குருவுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் தேவாச்சாரிய வித்மகே ஞானப்பிரதாய தீமகி தன்னோ குரு பிரஜோதயாத். தேவர்களின் குருவாக இருக்கக்கூடியவனே, தேவாச்சாரி வித்மகே ஞானப்பிரதாய தீமகி, ஞான வடிவாக விளங்கி கொண்டு இருப்பவனே, குரு பகவானே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய நல்வாழ்வை மேம்படுத்துவீராக. அடுத்து கௌமாரி தேவியினுடைய காயத்ரி மந்திரம் ஓம் சிகா வாகனாய வித்மகே சக்திகஸ்தாய தீமகி தன்னோ கௌமாரி பிரஜோதயாத். மயிலை வாகனமாக உடைய சுப்பிரமணியனின் அம்சமாக விளங்குபவளே, ஓம் சிகா வாகனாய வித்மகே சக்திகஸ்தாய தீமகி, சக்தியிடமிருந்த பெற்ற வேலை கையில் வைத்திருக்கக்கூடிய சக்தி வேலின் அம்சமாக இருக்கக்கூடியவளே, கௌமாரி என்ற நாமத்தை உடையவளே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். எம்மை காத்து அருள் புரிவீராக. ஓம் சிகா வாகனாய வித்மகே சக்திகஸ்தாய தீமகி தன்னோ கௌமாரி பிரஜோதயாத். இனி ராகு பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத். நாக வடிவினை உடையவனே, தாமரை கொடியை கையில் வைத்திருக்க கூடியவனே, ராகு என்ற திருநாமத்தை உடையவனே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். ஓம் ஓம் நாகத்வஜாய வித்மகே பத்மகஸ்தாய தீமகி தன்னோ ராகு பிரஜோதயாத். கேது பகவானுக்குரிய காயத்ரி மந்திரம் ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதயாத். குதிரை கொடியை கையில் வைத்திருக்க கூடியவனே, சூலத்தையும் கையில் வைத்திருக்க கூடியவனே, கேது என்ற நாமத்தை உடையவனே, உம்மை போற்றி பணிந்து வணங்குகிறோம். எம்மை காத்து அருள் புரிவீராக. ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே சூலகஸ்தாய தீமகி தன்னோ கேது பிரஜோதயாத். இதுதான் துலா ராசிக்காரர்கள் சொல்ல வேண்டிய மந்திரங்கள்.